அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார், சிஎஸ்கே கிரிக்கெட் அகாடமில இருந்து. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 2027ல நீட் எக்ஸாம் எழுத போற ஸ்டூடெண்ட்கான வீடியோ. ஆக்சுவலி ஏன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருடம் நீட் எக்ஸாம்ல நிறைய ப்ராப்ளம் நடந்துச்சு, ரீநீட் நடந்தது. ஸோ ஈவன் கல்வி அமைச்சர் வந்து ரிசைன் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானார். ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பட் அவங்க சொல்லியிருந்தது என்னன்னா 2027ல சிபிடி, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் நடக்கும். அது ஒரு பேஸ்ல நடத்துறோமா, 2 பேஸ்ல நடத்துறோமா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய இது சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பத்தின வீடியோ தான் இது. இந்த வருடம் 2027ல கம்ப்யூட்டர் பேஸ்ட் நடக்குமா இல்ல ஓஎம்ஆர் சீட் பேஸ்ட் நடக்குமா அப்படிங்கிறதுக்குண்டான வீடியோ தான். 2 நியூஸ்ங்க. ஆக்சுவலி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்த நியூஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த ஓஎம்ஆர் சீட் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் பிரிண்ட் பண்ணி சேஃபா வைக்கணும் இல்லைங்களா. ஸோ அதுக்கு ஒன்னு டெண்டர் விட்டுருக்காங்க, அது ஒண்ணு. பட் நேத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்தது. ஆக்சுவலி அது என்னன்னா பாத்தீங்கன்னா, இல்ல சிபிடி மாடல் தான் ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க, ஒரு பேஸ்ல நடத்தாம 2 பேஸ்ல நடத்துறாங்க. ஏப்ரல்ல ஒரு செஷன், ஜனவரில ஒரு செஷன், லைக் ஜேஇ மாதிரி நடத்தி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு. பட் வித்தின் 1 டே அது அப்படியே மாறி இருக்கு. அதான் இப்ப பார்க்க போறோம். சரிங்களா, சிபிடி மாடல்ல நடத்துறதுக்கு அரசு ரெடியா இருக்கா இல்லையா அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது. இது வந்து பாத்தீங்கன்னா, என்டிஏ ஃப்ளோட்ஸ் 7.5 crore tender for security services to protect critical infrastructure அப்படின்னு போட்டு இது ஒரு இது வந்தது. இதுல பாத்தீங்கன்னா float is tender to secure the clock professional security service for this critical infrastructure. Pattern. So examination, material storage, server room, strong room, warehouses. So in the material storage, server room, the material storage அப்படிங்கிறப்போ கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஓஎம்ஆர் சீட்ஸ் தான் வரும். அதுக்கு ஏன் திரும்பவும் இங்க டெண்டர் விட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்க ஒரு கேள்வி. ஓகேங்களா, ரைட். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்லிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கறத இதுல பார்க்க போறோம். NEET UG 2027 computer based exam not final yet, center tells Supreme Court. இன்னைக்கு 6ஆம் தேதி இந்த நியூஸ் வெளியே வந்திருக்கு. சரிங்களா, so NEET UG 2027 computer based exam not final yet, the center has clarified before the Supreme Court. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் கிட்ட தான் வந்து நிறைய இது ரிலேட்டட் கேசஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கு வந்து ஆன்சரபிள் மத்திய அரசு ஆன்சர் பண்ணும் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு நடந்த விஷயம். Quote that no final decision has been taken on conducting the national revision entrance test for undergraduate in computer based test mode from 2027. இன்னும் decision எடுக்கலை. In an affidavit submitted ahead of the hearing on petitions related to the NEET UG 2026 paper leak and examination reforms, the government said that any change in the exam format will depend on the recommendation of a high-powered expert committee headed by Infosys co-founder Nandan Nilekani. சரிங்களா, இன்ஃபோசிஸ் கோ-ஃபவுண்டர் அவரோட தலைமையில வந்து பாத்தீங்கன்னா ஹை பவர்டு எக்ஸ்பர்ட் கமிட்டி அமைச்சிருக்காங்க. அவங்களோட ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி தான் எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The Department of Higher Education informed that episode that the proposal to replace the existing pen and paper examination with the computer-based test is still under discussion. Still under discussion லயே இருக்கா. According to the affidavit, all stakeholders are examining different options for the future of the examinations. அந்த கமிட்டில இருக்க எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அவங்களும் ஒரு ஒப்பீனியன் சொல்றாங்க. This include conducting NEET UG as a single stage computer based examination or adopting a 2-stage model similar to the joint entrance exam. JEE மாதிரி 2 பேஸ்ல நடத்தலாமா அப்படிங்கிற மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. Where candidate first appear for JEE main followed by JEE advanced. JEE main 2 பேஸ்ல எல்லாம் JEE advanced. ஓகேங்களா, ஒரு 2 லட்சம் 3 லட்சம் துக்குள்ளார வரவங்க, அந்த ரேங்க்குள்ளார வரவங்க JEE அட்வான்ஸ்டு. அப்ப அதை எப்படி பிரிப்பாங்க? கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் எய்ம்ஸ் மட்டும் அவங்க ட்ரை பண்ணுவாங்களா? இதை வந்து கேட்டகரி வைஸ் எப்படி பிரிப்பாங்க அப்படிங்கிறதுலாம் இன்னும் டிஸ்கஷன்ல இருக்கு. The government emphasizes that the matter remains under active consideration and that no final roadmap has been approved. இது வரைக்கும் அப்ரூவல் ஆகலை. Task force recommendation will guide the final decision. The center told the Supreme Court that the expert committee led by Nandan Nilekani is evaluating possible reforms to strengthen the examination system. இன்னும் எவாலுவேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, எதுவும் ஃபைனல் டிசிஷன் வரல.
ஸோ எக்ஸாமினேஷன் ப்ராப்பரா நடத்துறதுக்கு எப்படி அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. It added that the government's decision on introducing the computer-based format will be taken only after the task force submits its recommendations. The affidavit makes it clear that there is currently no confirmed timeline for implementing the proposed transition. இதுதாங்க ரொம்ப முக்கியம். Computer-based will be taken only after the task force submits. It makes it clear that there is currently no confirmed timeline. No confirmed in the proposed transition. எப்பா இது இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணலன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட், சரிங்களா? மே, ஜூன், ஜூலை 3 months ஓவர், ஆகஸ்டும் நடக்குது, 4 months ஓவர், only 8 months remaining for the next NEET examination. ஸ்டூடெண்ட் எப்படி ப்ரிப்பேர் ஆவாங்க, எதை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் ஆவாங்க? நாங்க சிபிடி மாடல் எழுத போறோம்னு ப்ரிப்பேர் ஆவாங்களா, இல்ல OMR சீட்ல தான் எழுத போறோம்னு ப்ரிப்பேர் ஆவாங்களா? இவ்வளவு லேட் பண்ணீங்கன்னா ஒவ்வொன்றிலேயே லேட் தான் பண்றீங்க. பட் இது வந்து திரும்பவும் இந்த வருடமும் பாத்தீங்கன்னா அடுத்த வருடம் எழுத போற குழந்தைங்களோட மன உளைச்சலை அதிகப்படுத்தும் அப்படிங்கிறது தான். ஏன்னா சிபிடி மாடலுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகணும், ஓஎம்ஆருக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகணும். ரெண்டுமே கொஞ்சம் வித்தியாசம். ஏன்னா OMR சேட் பண்ணும், இதுல வந்து கிளிக் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சோ அதுக்கு டைம் கொடுப்பீங்களா மாட்டீங்களா? இன்னும் எவ்வளவு நாள் டிஸ்கஷன் பண்ணுவீங்க, எப்ப இது பண்ணுவீங்க? சோ இவங்க வந்து சொல்லிருக்கிறது இன்னும் அந்த இம்ப்ளிமெண்டேஷன் வரலங்கிறாங்க. The clarification indicates that reports suggesting a definite shift to CBT from 20 should not be treated as final until the expert panel completes its review and the government formally approves its recommendations. So இது என்னன்னா அந்த எக்ஸ்பர்ட் பேனல் ஃபர்ஸ்ட் சொல்லணும், அதுக்கு மேல கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணும். எக்ஸ்பர்ட் பேனல் இன்னும் சொல்லவே இல்லை, சொல்லி கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணி அப்ப எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. Affidavit filed before the key Supreme Court hearing has been submitted ahead of the Supreme Court hearings on petition filed by organizations including the Federation of All India Medical Association and the United Doctors Department. So இவங்க affidavit ஃபைல் பண்ணதுக்கான இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நீ கேஸ் வந்து நடத்திருக்காங்க. அதனாலதான் வந்து சுப்ரீம் கோர்ட்ல இவங்க பதில் சொல்லியிருக்காங்க. The petition seeks examination reforms following concerns raised over the integrity of NEET UG after the 2026 paper leak controversy. The apex court has been examining measures that could improve transparency, security, and fairness in one of the entrance examination. So earlier announcement had indicated move to CBT. That center standard stand comes months after. இதான் நம்ம சொன்னதுதான். அந்த யூஜி எக்ஸாமினேஷன் வந்து நீட் எக்ஸாமினேஷன் வந்து ப்ராப்ளம் ஆனது தர்மேந்திர பிரதான் அவங்க ரிசைன் பண்ணது எல்லாமே. What this means for NEET aspirants. For now, medical aspirants should note that there is no official confirmation that NEET UG will switch to a computer-based format from 2027. இது வரைக்கும் there is no official confirmation. இது வரைக்கும் வரலை சிபிடி மாடலுக்கு மாறும் அப்படிங்கிறதுக்கு. Until the center announces a final decision based on the expert panel's recommendations, students should rely only on official notifications issued by the National Testing Agency and the government regarding any changes to the examination pattern. இது போட்டுறீங்க, அவங்க எப்ப சொல்லுவாங்க அப்படிங்கிறது தானே நம்மளுக்கு தெரியல. அவங்க சொன்னாங்கன்னா தான் பரவாயில்லையே. இன்னைக்கு வந்து சொல்லல அப்படிங்கிறதுனால நிறைய ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்படுறாங்களே. அடுத்த வருடம் மோஸ்ட்லி என்னோட கெஸ் கரெக்டா இருந்தா சிபிடி மாடல் இருக்காதுங்க. என்ன காரணம் அப்படின்னா ஈவன் ஜேஇ எக்ஸாமினேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மெயின் எழுதுற ஸ்டூடெண்டோட ஸ்ட்ரென்த் 13 lakhs to 14 lakhs, ஒரு 15 lakhs வச்சுக்கோங்க, சரிங்களா? எம்பிபிஎஸ் நீட் எக்ஸாம் எழுதுற ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த் 23 lakhs to 25 lakhs, ஒரு 10 லட்சம் பேர் வந்து அதிகம். இந்த 15 லட்சம் பேருக்கு உண்டான எக்ஸாமையே டோட்டலா 6 நாள் நடத்துறாங்க, 12 ஷிஃப்ட் நடத்துறாங்க. ஓகேங்களா? சோ பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஷிஃப்ட்டுக்கு மினிமம் ஒரு 50,000 பேர். ஓகே, 50,000 இருந்து 60,000 பேர் தான் எழுத முடியும். அப்படிங்கிறப்போ இவங்க 22 லட்சம் பேருக்கு எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் ப்ராப்ளமே இல்லாத இன்டர்நெட் கனெக்டிவிட்டியோட பவர் சப்ளையோட பிடிக்கணும். இந்த நீட் எக்ஸாம் OMR சீட்ல நடத்துறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பவர் சப்ளை இல்ல, ஜெனரேட்டர் ஃபெசிலிட்டி இல்ல, லைட்டிங் ஃபெசிலிட்டி இல்ல அப்படிங்கிற மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய இடத்துல வருது. ஸோ சிபிடி மாடல் அப்படிங்கிறப்போ
சிபிடி மாடல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜென்யூனா இருக்கும். இந்த ப்ராப்ளம்ஸ் வராது. கொஸ்டின் பேப்பர் வந்து தெஃப்ட் ஆயிடுச்சு, இல்ல வந்து காப்பி அடிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி, திருடிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வராது அப்படின்ட்டு ஒரு சைடு இருந்தாலுமே, இதுக்குண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம இந்தியாவுல இருக்கா அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வி. சரிங்களா? அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஐடென்டிஃபை பண்றதுக்கே வந்து பாத்தீங்கன்னா இட் வில் டேக் மோர் தென் 3 to 5 months அப்படிங்கிறது தான் என்னோட கெஸ். ஆல் ஓவர் இந்தியா பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கறத, ஏன்னா இப்ப ஆல்ரெடி ஐடென்டிஃபை பண்ணதை ஜேஇ எக்ஸாமினேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த மாதிரி ஃபெசிலிட்டியே இல்லாம போகலாம். அப்ப அந்த டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் டிராவல் பண்ண வேண்டி வரும். இப்பயே ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல மினிமம் ஒரு 20-30 சென்டர்ஸ் போடுறாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த 20-30 சென்டர்ஸ் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கணும் அப்படின்னா அந்த இந்த ஃபெசிலிட்டி வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட்ல அவங்க கிரியேட் பண்ணும். சார் எல்லா காலேஜ் எல்லா ஸ்கூல்லயுமே வந்து கம்ப்யூட்டர் லேப்ஸ் இருக்கு, நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு. இதுல என்ன ப்ராப்ளம் இருக்க போகுது அப்படின்னா இதுல ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க. ஸோ அதனாலதான் இவ்வளவு யோசிக்கிறாங்க, அதனாலதான் இவ்வளவு தடுமாறுறாங்க. சரிங்களா? ஸோ நான் சொல்ல வர்ற பாயிண்ட் 2027 மோஸ்ட்லி ஓஎம்ஆர் சீட் தான் இருக்கும். சிபிடி மாடல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இதுக்கு மேல சொன்னாலும் இதுக்கும் கேஸ் போடுவாங்க. ஆல்ரெடி 4 months போயிடுச்சு, நீங்க இப்ப சொல்றீங்க அப்படின்னா இதுக்கு மேல எப்படி நாங்க ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் என்னோட இது. ஸோ 2027க்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓஎம்ஆர் சீட்டே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கலாம். அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தா மட்டும் பாத்துக்கலாங்க. அது வரைக்கும் நீங்க ஓஎம்ஆர் சீட்டே பண்றதுதான் உங்களுக்கு நல்லது. சரி, இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஆல் தி பெஸ்ட் மிஸ்டர். தேங்க்யூ வெரி மச்.